அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம், யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13வது வசனம். 2:12-13. ஆ ம் 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 நிச்சயமான அடையாளத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்றார். இங்கே பாருங்க, இந்த வேத பகுதி நாம் அதிகமாக வாசித்த ஒரு வேத பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போகும் முன்னதாக எரிகோ பட்டணத்துக்கு முன்னாடி வராங்க. எரிகோவுக்கு முன்னாடி வந்து எரிகோ நிற்கிறது தடையாக. எரிகோ பெரிய மதில் சுவர். எரியோட மதில் சுவர் ரொம்ப பெருசு. அந்த சீன பெருஞ்சுவர்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பெரிய மதில் சுவர் அந்த எரிகோ பட்டணத்துக்கு சுற்றிலும் இருந்தது. அந்த பட்டணத்தை, அந்த மதில் சுவரை கடந்து தான் அவர்கள் போக வேண்டும். எரிகோ பட்டணத்தை கிராஸ் பண்ணி போகணும். இப்போ என்ன செய்கிறாரு, மோசே யோசுவாவை அனுப்பி விடுறார். யோசுவா என்ன செய்கிறார், 2 ஊழியர்களை அனுப்புகிறார். தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக 2 பேர்த்தை அனுப்பி, எப்பா நீங்கள் போய் என்ன செய்யுங்க, அந்த பட்டணத்தை வேவு பாருங்க, கவனிங்க, இந்த பட்டணம் எப்படிப்பட்டது, அது எப்படிலாம் சொல்லி பாருங்கள், பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடும்போது இவங்க என்ன செய்கிறாங்களாம், அந்த பட்டணத்துக்குள்ளே போகிறார்கள். பட்டணத்துக்குள்ளே போன செய்தி அந்த எரிகோவின் ராஜா கிடைக்குது. அப்போ அவன் என்ன செய்கிறான், இவர்களை தேடி ஆள் அனுப்புகிறான். பிடிச்சி கொண்டு வாயா, 2 பேர் யாரோ 2 பேர் உள்ளே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஆனால் இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்களாம், அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ, அவங்களுடைய வீடு வந்து அலங்கத்தில் இருந்தது. அந்த மதில் சுவருக்கு பக்கத்தில் இருக்க அலங்கத்திலே அந்த வீடு, அவங்களுடைய வீடு இருந்துச்சு. அங்கே போய் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே தங்கினார்கள். அந்த அம்மா இவனோடு சம்பாதித்து அந்த பேசின வார்த்தைகள் தான் இங்கே சொல்லப்படுகிறது. மறுபடியும் அந்த வாசிங்க. இப்போது நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால், இங்கே அந்த அம்மா, அவங்களோட பேர், அவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு சகோதரி. கர்த்தருக்கு ராகாப் வேசி என்று பைபிளில் போட்டிருக்கு. அங்கே போய் 2 பேர் தங்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலர்களை குறித்து, இஸ்ரவேலின் தேவனை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறார். என்ன சொல்கிறாங்க, முன்னாடி இந்த சம்பவத்தை நீங்கள் முன்பகுதிகளை வாசித்தீங்கன்னா, உங்களை குறித்து உங்கள் தேவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்து எப்படியெல்லாம் போராடுகிறார், எப்படியெல்லாம் யுத்தம் செய்கிறார் என்பதை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களை குறித்த பயம் எங்களை பிடித்திருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா எங்கள் ஜனங்கள், எங்கள் தேசம் அழிக்கப்படும், அல்லது எங்கள் தேசத்தில் மிகப்பெரிய ஒரு அழிவு நேரிடும் என்பதை அறிந்து நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் அறிந்திருந்தார்கள். அதனால தான் கேட்குறாங்க, இங்கே உள்ளே வரீங்க ரைட்டு, நான் உங்களை வந்து என்ன செய்கிறேன், பத்திரமா பாதுகாத்து கொள்கிறேன், வெளியில் சொல்லலை, காட்டி கொடுக்காம எப்படியோ பாதுகாத்து கொள்கிறேன். ஆனால் நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும். என்ன பண்ணணுமா, வாசிங்க. 17ஆம் வசனம். 13. சாரி. நீங்கள் என் தகப்பனையும், இங்கே பாருங்க, நான் உங்களை பாதுகாக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பதிலுக்கு ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்னா, எங்கள் தகப்பனையும், என் தாயையும், என் சகோதரரையும், என் சகோதரரையும், என் சகோதரிகளையும், என் சகோதரிகளையும், அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான ஒரு அடையாளத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். இப்போ பாருங்க, பின் நாட்களில் வரப்போகிற இந்த ராகாப் என்பவருக்கு ஒரு வேசி தான். வேசி என்றால் நமக்கு தெரியும்,
அப்போ இஸ்ரவேலில் அது பழக்கமாகவே இருந்தது. இஸ்ரவேலில் பழக்கமாகவே இருந்தது. அதனால் அவருடைய வீடு வந்து எட்ஜில், ஊருக்குள்ளே வெளியில் அந்த மதில் ஓரத்தில் அந்த வீடு இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தன் சகோதரர்களை குறித்த ஒரு பாரம் உள்ளவர்களாக இருக்கிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, எங்கள் தேசத்திற்கு ஒரு அழிவு வரப்போகிறது, மரணம் வரப்போகிறது என்பதை இந்த ராகாப் அறிந்திருந்தாள். அதனால் இந்த மாதிரி வரப்போகிற அழிவுக்கு நான் தப்பு வைக்கப்பட வேண்டும் என்று மாத்திரம் அவங்க என்ன செய்யலை, நினைக்கலை. நான் தப்பிச்சா போதுங்க அப்படின்னு நினைக்கல. அதுக்கு பதிலாக என் தகப்பன் வீடு, என் குடும்பம், என் தகப்பன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் இந்த அழிவுக்கு தப்பு வைக்கப்பட வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். இதில் கருமையானவர்கள, இந்த எதை குறிக்கிறது, எதை நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னால், மற்றவர்களை குறித்த ஒரு பாரம். நான் தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைக்கல, தனக்கு நன்மை கிடைச்சா போதும்னு நினைக்கல. தன் அயலகத்தார், தன் வீட்டார், தன் குடும்பத்தார், சகோதரர்கள் சகோதரிகள், தன்னுடைய பெற்றோர் அவ்வளவு பேருக்கும் இந்த பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை அந்த ராகாப் என்ற சகோதரி வைக்கிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படியானால் அங்கே கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, வரப்போகிற அந்த அழிவுக்கு அல்லது மரணத்திற்கு தப்பு வைக்கப்பட வேண்டும், அதற்கான ஒரு அடையாளம் எனக்கு தேவை என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் நமக்கு தெரியும் இயேசு சீக்கிரமாக, ஆமாம், இயேசு வந்து தம்முடைய ஜனங்களை, அதாவது தன்னுடைய சபையை அழைத்து கொண்டு போய்விடுவார். சபை எடுத்துக்கொள்ளப்படும், அதான் நம்ம பார்க்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியில் வேறொரு ஆட்சி வரும். அதாவது அந்தகாரத்தின் வல்லமை, அந்திகிறிஸ்துவின் ஆட்சி என்று அதை சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிறது. அது ஒரு கொடுமையான ஆட்சி. அதற்கு பிறகு 1000 அரசாட்சி இருக்கிறது. அதுக்கு பிறகு நித்திய நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஏன் இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த சமயத்திலே நாங்கள் பாதுகாக்கப்படாவிட்டால் இனி எப்பொழுதும் நாம் இந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, அதாவது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு அடையாளமாக காண்பிக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஐயா, ரட்சிக்கப்பட்டிருக்க உண்மைதான், ஆனால் இந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இது ஏதோ ஒரு விளையாட்டாக நமக்கு இது தெரிகிறது, இதனுடைய மேன்மை நமக்கு தெரியலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இல்லை, ஒருவேளை நாம் கைவிடப்படுவோம் என்று சொன்னால் அப்போ தான் தெரியும், ஐயோ நாம் விட்டுட்டோமே என்று சொல்லி நேரத்தில். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நாம் கனம் கொடுத்து பயபக்தியோடு கூட அந்த வார்த்தைக்கு நாம் கவனத்தை செலுத்தும் போது தான் அந்த வார்த்தையை நம்முடைய கிரியேஷன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அந்த அம்மா கேட்டாங்க, நான் மட்டும் தப்பிச்சா பத்தாது, என்னுடைய குடும்பத்தார் இந்த அழிவிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான எனக்கு ஒரு அடையாளம் நீர் தர வேண்டும், ஒரு அடையாளம் தர வேண்டும். இன்றைக்கி நமக்கு ஒரு அந்த எவிடன்ஸ், அந்த அடையாளம் நமக்கு தேவை. இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்படி வரும்போது கைவிடப்படாமல் இருப்பதற்கு, அல்ல இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை நாம் பங்கு பெறுவதற்கு, கடந்து போவதற்கு நமக்கு ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தான் நாம் போக முடியும். இன்றைக்கி சொல்ல முடியுமா, இன்றைக்கி இயேசு வந்தால் நான் கண்டிப்பாக நான் ஆண்டவரோடு கூட போயிடுவேன், இல்லை எடுத்துக்கொள்ளப்படுதலை போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்மால் சரியாக சொல்ல முடியுமா? எத்தனை விஷயங்களிலே நாம் தவறி இருக்கிறோம், எத்தனை விஷயங்கள் நமக்குள்ள அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு தடையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை நாமே யோசித்து பார்க்கணும். அதுதான் பவுல் சொல்கிறார், நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயந்திருக்கப்படுவது இல்லை.
ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கி இந்த காரியங்களிலே நான் ரொம்ப கவனம். அதுதான் அந்த அம்மா கேட்டாங்க, எனக்கு ஒரு அடையாளம் தாரும். என்ன அடையாளம் சொல்லப்படுகிறது? வாசிங்க. இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்கள் 14 வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. எங்கள் ஜீவனே உங்களுடைய ஜீவனுக்கு ஈடு. எங்களை நீங்கள் பாதுகாத்துங்கள்ல, எங்கள் ஜீவனுக்கு கேடு வராமல் பாதுகாத்து கொண்டீங்க, எங்களுக்கு மரணம் நேரிடாமல் பாதுகாத்து கொண்டீங்க, அதுதான் உங்கள் ஜீவனுக்கும் ஈடாயிருக்கும். நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்படி நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். ஆமா, நீங்கள் எங்கள் காரியங்களை வெளிப்படுத்தாதிருந்தால், எனக்கு காட்டி கொடுக்காம இருந்தா, கர்த்தர் இந்த ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுக்கும்போது, இந்த ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுக்கும்போது நாங்கள் உமக்கு என்ன செய்வோம்? தயையும் செய்வோம். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியா இறக்கி விட்டாள். அப்போ அந்த ப்ராமிஸை வாங்கிக்கிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், அலங்கத்தில் அந்த வீடு இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த சுவரத்தில் ஜன்னல் வழியாக அந்த மதுசுவருக்கு வெளியில் ஒரு கூடையில் வச்சு அவங்கள இறக்கி விட்டுட்டாங்க. அவங்க எஸ்கேப், தப்பித்து கொண்டு போயிட்டாங்க. இதை அப்படி போகும்போது, அப்படி கூடையில் வைத்து இறக்கி விடப்படும்போது இன்னொரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குற. வாசிங்க. அவள் வீடு அலங்கத்தின் மதில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றான். அப்பொழுது அந்த மனுஷன் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிமா. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை, நாங்கள் இந்த தேசத்திலே பிரவேசிக்கும் போது, அதாவது இந்த தேசத்தை நாங்கள் பிடித்து கொள்ளும் போது, அந்த தேசத்தை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது நீ என்ன செய்யணும்? உன்னுடைய வீட்டில் இருக்கிற இந்த ஜன்னல்ல, ஜன்னல்ல ஒரு சிவப்பு நூலை கட்டி என்ன செய்? எங்களை இறக்கி விட்டு ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும். நல்லா கவனிக்கணும். ஒரு சிவப்பு நூலை எடுத்து அந்த ஜன்னல்ல கட்டி நீ நேராக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தொங்க விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். என்ன சொல்றாங்க? உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நாங்கள் நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசலில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்த பலி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதே ஆகிலும் அவனுடைய இரத்த பலி எங்கள் தலையின் மேல் இருக்கும். கவனிங்க, நீ என்ன செய்யற? நீ ஒரு சிவப்பு நூலை கட்டி அந்த ஜன்னல்லேருந்து நேராக தொங்க விடு. சிவப்பு நூல் அதுதான் எங்களுக்கு அடையாளம். இந்த ராகாபுடைய வீடு என்பதற்கு ஒரு அடையாளமாக அவர்கள் கண்டார்கள். அப்படி சிவப்பு நூலை கட்டி தொங்க விட்டு அந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்யுங்க? உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் உங்கள் சகோதரிகளையும் யாரெல்லாம் உங்களுக்கு சொந்தம், யாரெல்லாம் நீ காப்பாற்ற நினைக்கிறாயோ, யாரெல்லாம் அழிந்து போகக்கூடாது என்று நினைக்கிறாயோ, யாரெல்லாம் இந்த மரணத்திற்கு தப்பு வைக்கப்படும் என்று நினைக்கிறாயோ, அவர்களெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து என்ன செய்? சேர்த்துக்கோ. ஒருத்தரும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக கூடாது. அப்படி வெளியில் போனால் அவர்களை குறித்து எங்களுக்கு பொறுப்பு இல்லை. அதே போல் உள்ளே வந்த பிற்பாடு அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு நடந்தால் அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை, ஒரு ஒப்பந்தத்தை அங்கே செய்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். வரப்போகிற அந்த அழிவுக்கு, வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு, வரப்போகிற அந்த பயங்கரமான சூழ்நிலைக்கு நாம் தப்பு வைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி தப்பு வைக்கப்படணும்னு சொன்னால் நம்முடைய வீட்டில் ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். அந்த அடையாளம் தான் சிவப்பு நூல். அங்கே என்ன சொல்லக்கூடிய சிவப்பு நூல் என்னென்ன பின்னாடி சொல்கிறேன்.
அந்த சிவப்பு நூல் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த சிவப்பு நூல் கட்டப்பட்ட வீட்டில் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே நமக்கு பாதுகாப்பு தான். எனக்கு அருமையான உள்ள இன்றைக்கும் இந்த ரட்சிப்பு என்ற வீட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டால் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறோம். வெளியில் போயிட்டா நான் பொறுப்பு இல்லைங்கிறாங்க. நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அப்பொழுது அவனும் அவனை வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். எப்படி என்று சொன்னால், நோவாவும் அவனுடைய குமாரர் எத்தனை பேர்? 3. அவனுடைய மருமக்குமார் 3 பேர். அவங்க மொத்தம் 6, இவங்க 2, 8 பேர் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அவர்களுக்கு அழிவு இல்லை, அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, இதை போலவே இந்த ரட்சிப்பாகிய வீட்டுக்குள்ளே, சபையாகிய வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் வந்து விடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கிறது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆகவே அருமையானவர்களே, குடும்பமாக நாம் சபைக்கு வர, குடும்பமாக நான் ரட்சிக்கப்பட நாம் பிரயாசப்பட வேண்டும். அதுதான் வசனம். அப்போ தான் பாதுகாக்கப்பட முடியும். இங்கே நாம் பிள்ளைகளை நேசிக்கிறோம், நண்பர்களை நேசிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் யாரெல்லாம் நாம் நேசிக்கிறோமோ அவர்களெல்லாம் இந்த அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவங்க உள்ளே வந்துடணும். வெளியில் இருக்கிறவங்களுக்கு நம்மள அவங்க பொறுப்பேற்க முடியாது என்று சொல்லி அந்த தூதர்கள் சொல்லுகிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையில, இப்போ அந்த ஒரு அடையாளத்தை, அந்த சிவப்புணூர் என்ற அடையாளத்தை அவர்கள் கேட்டார். இந்த சிவப்புணூர் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாசிங்க யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க நிலைக்கால்களில் என்ன செய்யுங்க? பூசி வைங்க. நிலைக்காலில் பூசி வைங்க. மேல் சட்டத்தில் 2 பக்கமும் பூசணுமா, அப்புறம் மேல் சட்டத்தில் பூசணுமா, பூசி வைக்க வேண்டும். வாசிங்க. ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடு கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாய் 12ஆம் வசனத்திலிருந்து வாசமா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்றீங்க? ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் பூசி வச்சுருங்க. வச்ச பிற்பாடு அந்த ராத்திரியில் என்ன நடக்குமா? வாசிங்க. எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். எகிப்து தேவர்கள் மேல நீதி. அங்க தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் அதம் பண்ணி அழித்து விட்டு எகிப்து தேசத்துக்கு மேல் இருக்கிற நீதியை நான் செலுத்துவேன். ஒரு நியாய தீர்ப்பை நான் கொண்டு வருவேன். நானே கர்த்தர் என்று சொல்லுகிறார். இப்போ பாருங்க, இந்த நியாய தீர்ப்புக்கு அல்ல இந்த அழிவுக்கு இந்த ஜனங்கள் தப்பி வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆட்டுக்குட்டி, அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே பூச வேண்டும். இப்போ ரத்தம் என்பது சிவப்பு நிறம் என்பது நமக்கு தெரியும், அப்படி தானே? எல்லாருக்கும் தானே? சரி, எல்லாருக்கும் சிவப்பு ரத்தம் தான். இந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் பூசணும். அப்படி பூசிட்டா பின்னாடி வருகிற அந்த சங்கார தூதன் அவனுக்கு அந்த வீட்டுக்குள்ளே பின்னாடி சொல்கிறார். அது நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும்போது பின்னாடி சொல்கிறாரு, நீங்கள் போங்க, யாரையும் என்ன செய்யாங்க, தப்ப விடாதீங்க. வயசானவங்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண்களாக யாரையும் தப்ப விட, எல்லாத்தையும் போய் வெட்டி என்ன செய், அதை பண்ணி சாச்சிரு. ஆனால் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே நீ என்ன செய்யாத, பிரவேசிக்காதே. அல்லேலூயா.
அப்போ அருமையானவர்களே, இந்த சிவப்பு நூல் என்பது இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை குறிக்கிறது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம்னா இயேசு கிறிஸ்து, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இயேசுவே அந்த ஆட்டுக்குட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் தான் இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தமாக இருக்கிறது. இதனால தான் இன்றைக்கு பாருங்கள், இந்த பழக்கம் தான் இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே, இந்துக்களுக்குள்ளே இருக்கிறது. நெற்றியில் சிவப்பு ஆமாம் பொட்டு வச்சுக்கிறாங்கல்ல, குங்குமம். இது எதை குறிக்கிறதுனா இந்த அடிப்படையில் தான் வைக்கப்படுகிறது. அப்போ நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னா இல்லை, அது தவறு. அது எழுத்தின்படி அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த ஆவியின் அர்த்தம் என்னன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் ரட்சிப்பு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் இயேசு அந்த வீட்டில் வசனத்தை நம்ம என்ன செய்கிறோம், எழுதி போடுறோம். வசனத்தை எழுதி போடுறது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தைகள் அல்லது இயேசு கிறிஸ்துவ அந்த வீட்டுக்கு தலைவர் என்பது வெறுமனை எழுத்தில் அல்லது வசனத்தில் போடுவதனால் மாத்திரம் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வருவதில்லை. பிரியமானவர்களே, அதற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற மாற்றத்தினாலே தான் ரட்சிப்பு வருகிறது. உண்மையிலேயே நாம் என்ன செய்ய, நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், நம்முடைய கிரியைகள் மாற வேண்டும், நம்முடைய செயல்பாடு மாற வேண்டும், இயேசு நமக்குள்ளே ஜீவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். அப்போ தான் சங்கார தூதன் நம்முடைய வீட்டுக்குள்ளே வரமாட்டான். அதுதான் இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்கிட்ட என்ன செய்யலை, அவனுடைய காரியங்களின் இடத்துல ஒன்றுமே இல்லை. அப்போ அன்பானவர்களே, உலகத்துக்கு நமக்கு ஒரு வித்தியாசம், ஒரு மாறுபாடு இருக்க வேண்டும். உலகத்துக்கு நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. இன்னும் உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்படுவது இல்லை என்று தான் பொருளாகிறது. ஆகவே அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த வருஷத்தில் என்ன மாதிரி நாம் வாழ்ந்தோம், இன்னும் அந்த காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா, இன்னும் உலகம் நமக்குள்ளே இருக்கிறதா, உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா, அதை குறித்து நாம் தியானிப்போம், சிந்தித்து பார்ப்போம், சரி செய்து கொள்ளுவோம். புதிய ஆண்டுகளை பிரவேசிக்கும் போது ஒரு புது சிருஷ்டியாக நாம் பிரவேசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும். ஆகவே இந்த சிவப்பு நூல் என்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் உண்டாகின ரட்சிப்பை, மனம் திரும்புதலை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்போது இந்த மனம் திரும்பினால்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். அதான் இயேசு செய்த முதல் பிரசங்கமே தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், நீ பரலோகத்துக்கு போகணுன்னா நீ மனம் திரும்பணும். மனம் திரும்பாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. மனம் திரும்புதல்னா என்னங்க? மனம் திரும்புதல்னா என்ன? அதாவது நாம் சௌரியத்துக்கு போயிட்டுருக்கோம் பாருங்க, ஆமாம், அதுலேருந்து மாறி இயேசு சொன்ன வார்த்தைகளை செய்கிறதால, வேதம் சொல்லுகிற காரியங்களை செய்வதற்கு பேர் தான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. அதுதான் இயேசு சொன்னார், நீ மனம் திரும்பு, பரலோக ராஜ்யமாய், பரலோக ராஜ் பக்கத்தில் இருந்துருச்சு, ஆகவே இப்போதாவது நீ என்ன செய், மனம் திரும்பு என்று சொன்னார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் அப்போ சொன்னது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்து ஊழியம் செய்த நாட்களில் சொன்னது, அவர் 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு, 2024 வந்துருச்சு, அப்போவே சமயமாக இருக்கிறது என்று சொன்னார். இப்போ எவ்வளோ சமயமாக இருக்குன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். இனி காலம் செல்லாது. இதுதான் ரட்சிப்பின் நாள், இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய நாள். இந்த நாளில் நம்ம அசதியாக இருந்தால் வருகின்ற நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பிக்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பி ரட்சிக்கப்படுங்கள் என்று சொல்கிறார். அப்போ ரட்சிப்பு என்ற அந்த சிவப்பு நூல், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம், அந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது அடையாளம்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ற அடையாளம். இரண்டாவதாக நீங்கள் வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 11, 12 2 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 11, 12.
அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. 11:12 4ஆம் அதிகாரம் 11. விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்தசேதனம் இல்லாதவர்களாய் அந்த அடையாளத்தை பெற்றாள். இது என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு ஆபிரகாம் விருத்த சேதனம் என்ற அடையாளத்தை பெற்றுக்கொண்டான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரெண்டாவது அடையாளம் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விருத்த சேதனம் அடையாளம். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி விருத்த சேதனம் என்று சொல்லுகிறது எழுத்தின்படியாய் இன்றைக்கி அநேகரால் கடைபிடிக்கப்படுகிறது. இஸ்லாமியர் விருத்த சேதனம் பண்ணுறாங்கன்னா அது எழுத்தின்படி. அன்றைக்கு யூதர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி அந்த விருத்த சேதனத்தை இந்த பழைய ஏற்பாட்டில் எழுத்தின்படி அவர்கள் செய்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எழுத்தின்படி அல்ல, அந்த விருத்த சேதனம் ஆவிக்குரிய விருத்த சேதனமாக இருக்க வேண்டும். அதாவது பழையன யாவும் ஒழிந்து போயின, அவைகள் நீக்கப்படும். இருதயத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம் என்று பவுல் எழுதுகிறார். உங்களுடைய இருதயத்தின் மேல் தோல், அதாவது இருதயத்தை மூடி இருக்கிற பலவிதமான பாவ காரியங்கள், பலவிதமான மீறுதல்கள், பலவிதமான உலக சடங்காச்சாரங்கள், அதெல்லாம் என்ன செய்யணுமா? நீக்கப்பட வேண்டும். அதுக்கு பேர் தான் சரியான விருத்த சேதனம் என்று சொல்லுகிறார். இப்போ அதை நாம் பெற்றுக்கொள்ளும். இன்னும் நமக்குள்ளே அந்த காரியம் இருந்துச்சுன்னு சொன்னால் பிரயோஜனமே இல்லை. மனம் திரும்பினது அர்த்தமே கிடையாது. ஆக ரெண்டாவது விருத்த சேதனம் என்ற மனம் திரும்புதலும், விருத்த சேதனம் என்ற பரிசுத்தமாக்கப்படுதலும், விருத்த சேதனம் என்ற புது சிருஷ்டியாகுதலும் நமக்கு அடையாளமாக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐயா, அந்த அழிவு, இந்த வரப்போகிற அந்த ராஜ்யத்திற்கு நாம் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் நாம் மனம் திரும்பி இருக்க வேண்டும், பூரண சிருஷ்டியாக மாறி இருக்க வேண்டும். பழையன ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும், நம்முடைய அனுபவத்திலே காணப்பட வேண்டும். இன்னும் பழசு நமக்குள்ளே அந்த வாசம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இன்னும் பழைய காரியம் அப்படியே அப்பப்போ தலையை எடுத்துக்கிட்டே இருக்குது. சில வாழ்க்கையில் பார்த்தா சிலர்கிட்ட எப்போவுமே இந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டு, பழைய பெருங்காய டப்பான்னு சொல்லுவோம்ல, காளி பெருங்காய டப்பா அது நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? காளி பெருங்காயம் வச்சிருந்து அந்த பெருங்காயத்தை காலி பண்ணால் கூட டப்பாவில் அந்த வாசம் இருக்கும். சில பாருங்கள் மனம் திரும்பி இருப்பாங்க. மனம் திரும்பினாலும் அந்த உலக வாசனை அப்பப்போ வந்து எட்டி பார்க்கும். ஏதோ ஒரு கோபத்தில் கெட்ட வார்த்தை வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்போது கோபத்தில் கொஞ்சம் வேகமாக மற்ற காரியங்கள், இதெல்லாம் அந்த ஸ்மெல், அந்த பழையன ஒளிந்து போகாது இருக்கிற. அப்படி இருந்தாக்கா நம்ம இன்னும் மனம் திரும்பலன்னு தான் அர்த்தம். ஆகவே இந்த மனம் திரும்புதல், இதுதான் அந்த புது சிருஷ்டியாக மாறுதல். புது சிருஷ்டினா இப்போ தான் புதுசாக வந்த மாதிரி, அதாவது புதிதாய் பிறந்த குழந்தையை போலன்னு எழுதுகிறார். மனம் திரும்புவது ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புது சிருஷ்டியாக மாறுவது அதுதான் அந்த இரண்டாவது அடையாளமாக இருக்குது. அந்த அடையாளம் இல்லைன்னா நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க்கு 16:16. 16:16 விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்.
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன், அந்த விருத்தசேதனத்தை ஏற்றுக்கொண்டவன், பூரண சிருஷ்டியாய் மாறினவன், புது சிருஷ்டியாக மாறினவன் ரட்சிக்கப்படுவான். அப்படி புது சிருஷ்டியாக மாறாதவனும் என்ன சொல்லப்படுது, ஆக்கினைக்கு உள்ளே தீர்க்கப்படுவான். அப்படின்னா நரகத்துக்கு போவான்னு தான் அதனுடைய அர்த்தம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையில, அந்த ஞானஸ்நானத்தின் அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ். என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்றைக்கு நம்ம ஆண்டவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டு, அதை பார்த்துக்கிங்களா, அதை மறுபடியும் 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 அதை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் ஞானஸ்நானம் எடுத்தப்போ என்ன சொன்னோம், என்ன தேவனோடு உடன்படிக்கை பண்ணோம், அதை மறுபடியும் மறுபடியும் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில். அப்பப்போ புதுப்பிச்சு ரினுவல் பண்ணி அந்த அனுபவத்தை ஒரு உயிரோட்டமாக நான் வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை. அதுதான் அந்த உடன்படிக்கையை நாம் நிர்வகிக்கிறது. அதுதான் அந்த பூரண மனம் திரும்புதல் சிருஷ்டியாக நம்மை மாற்றி புது சிருஷ்டியாக வைத்து கொள்ளும். ஆகவே அருமையானுள்ள இப்போ 2வது அடையாளம் அந்த விருத்தசேதனம் என்ற ஞானஸ்நான உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. 3வதாக யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனம் வாசிங்க. யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 11, 12. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். இப்போ மோசையை பார்த்து அங்கே கர்த்தர் சொல்கிறார். மோசே சொல்ல தன்னுடைய வீக்னஸ், தன்னுடைய பலவீனத்தை சொல்லுகிறார். ஐயா, நான் சரியான ஆள் கிடையாதுங்க, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் வேறு யாராவது செய்வாங்க. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நாம் அதைத்தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஊழியமாக இருக்கட்டும், விசுவாச காரியங்களாக இருக்கட்டும், ஜபங்களாக இருக்கட்டும், உபவாசமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியம், ஆவிக்குரிய காரியத்தை நாம் முன்னெடுப்போம் என்று சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. காரணம், ஏதோ ஒன்று சொல்கிறோம், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம், எனக்கு நேரம் இல்லை அப்படி சொல்லுவோம், ஏன் வேலை இல்லை அப்படி சொல்லுவோம். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நான் அதை தட்டி கழிக்கிறோம். மோசே தான் பண்ணார். நான் பெரிய ஆள் கிடையாதுங்க, எனக்கு தெரியாது, எனக்கு பேச்சு வராது, நான் திக்குவாயி மந்த நான் உள்ளவன், இப்படியெல்லாம் பல சாக்கு போக்குகளை மோசே சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லை நீ அதெல்லாம் சொல்லாத, உன்னை கொண்டு தான் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற விஷயம் அதுதான். வெறுமனே நாம் தெரிந்து கொள்ளப்படவே இல்லை. ஏதோ வந்து சும்மா இங்கே உட்காந்து இருந்து ஏஞ்சி போகிறதுக்காக ஆண்டவர் நம்ம என்ன செய்யலை, தெரிந்து கொள்ளலை. நான் ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. சும்மா வந்து அந்த பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு போனால் அதற்குரிய ஆசீர்வாதங்களை நான் இழந்து போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நம்ம வணங்கிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ இப்போ வேணால் அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இதனுடைய பலன் பின்னாடி நம்ம அதை நமக்கு வந்து பலன் மொத்தமாக சேரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆகவே நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம், சித்தம் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரையும் விசேஷித்த நோக்கத்தோடு தேவன் இங்கே அழைத்திருக்கிறார். அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை நாம் கவனித்து செய்ய வேண்டியது அவசியம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதான் சொல்கிறார், நீ என்ன செய்த மோசே, எவ்வளோதான் சாக்கு போக்கு சொன்னாலும் இல்லை, நீ தான் அதை செய்யணும். இதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டால், நீ போய் எகிப்தில் பேசி பார்வோனோடு பேசி இஸ்ரவேல் மக்களை வெளியில் கொண்டு வந்து இந்த மலையில் நீ ஆராதனை செய்வாய், இதுதான் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் என்று சொன்னார். இப்போ அன்பானவர்களே, இப்போ 3வதாக அந்த அடையாளம் என்னன்னு கேட்டால், கர்த்தருக்கு ஆராதனை செய்வது அடையாளம். அல்லேலூயா. இப்போ ரொம்ப பேர் ஆராதனைனா பெருசாக எடுத்துக்கிறல. இல்லைங்க, இந்த வாரம் அடுத்த வாரம் போவோம், அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் போவோம். எங்கே போயிடுறாரு? ஏசுனார் தான் எங்கே போகிறாரு, இங்கே பாஸ்ட்டு தான் எங்கே போகிற. இல்லை இல்லை இல்லை,
நீ ஆராதனையில் இல்லைன்னா கர்த்தர் உன்னோடு கூட இல்லை என்று பொருள். உன் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்கு அதுதான் அடையாளம். அதுதான் சொன்னார், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அதுதான் அடையாளம். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கு அதுதான் அடையாளம். என் அன்பான சகோதர சகோதரியே, ஆராதனை ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட மலையை சொல்லி இந்த மலையில் வந்து எனக்கு ஆராதனை செய். அப்போ கர்த்தர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார், ஒரு மலையை, ஒரு இடத்தை நிர்ணயித்திருக்கிறார், ஒரு இடத்திலே நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அங்கே தான் ஆராதனை செய்யணும், கண்ட இடத்துல என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், போகிற இடத்துலலாம் ஆராதனை செய்யக்கூடாது. எங்கே போனாலும் ஆராதனை தாங்க, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்காக தேவன் நியமித்திருக்கிற, நான் சொல்கிறேன், எல்லா வீடும் வீடு தான். அதனால் வேலையை முடிச்சுட்டு யாராவது ஒரு வீட்டில் போய், எந்த வீட்டிலாவது ஒரு வீட்டில் போய் தங்க முடியுமா? எல்லாம் வீடு தானே. இல்லை, நமக்கென்று ஒரு வீடு இருக்கிறது. அதனால தான் இங்கே சொன்னால், இந்த மலையில் வந்து எனக்கு ஆராதனை செய்வீர்கள், இதுவே நான் உங்களை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம். அன்பானவர்களே, அப்போ மூன்றாவது ஆராதனை செய்வது அடையாளம். ஞாயிற்றுக்கிழமைன்னா நம்ம ஆராதனை, வர்ஷிப் அங்கே தான் இருக்கணும். கர்த்தர் நமக்கு நியமித்த இடத்துல. நான் இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறாங்களா, கர்த்தர் நமக்கு முன்குறித்த இடத்திலே போய் ஆராதனை செய்வேன் என்றார்கள். ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறார், ஆண்டவர் நியமித்திருக்கிறார். இந்த இடத்தை இந்த பாருங்கள், இங்கே எழுதிருக்கு பாருங்கள், என்றென்றைக்கும் நான் தங்கும். ஆமாம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே நான் வாசம். இதை நமக்கு முன்குறித்தபடினால் தேவன் நமக்கு கூட்டி சேர்க்கிறார். இங்கே தான் நமக்கு ஆராதனை. ஆக ஆராதனைக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தர் எங்கே நம்ம வைத்திருக்கிறாரோ அங்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அதுதான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் போகிறோம் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. மூன்றாவது அடையாளத்தை நம்ம பார்த்தோம், அது ஆராதனை அடையாளம். நான்காவதாக நீங்கள் வாசிங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். எசேக்கியேல். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியில் அடையாளம் போடு. இப்போ பாருங்க, எருசலேம் நகரம் எங்கும் போ, அங்கே நடக்கிற சகலவித அருவருப்புகள். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய அருவருப்புகள் இருக்கிறது. நம்முடைய மக்கள் மத்தியில் நிறைய அருவருப்புகள், பாவமான காரியங்கள் இருக்கிறது, தேவன் விரும்பாத காரியங்கள் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அசுத்தங்களும் பாவங்களும் நிறைந்து காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்காவது நம்ம அதை குறித்து பாரப்பட்டிருக்கோமா? இவன் ஜனங்கள் இப்படி அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயா, நல்லா கவனிக்கணும். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சொந்தத்தில், நம்முடைய வீட்டில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அதை குறித்து நமக்கு பாரம் இல்லாமல், கவலை இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் அதனால் என்ன பிரயோஜனம்? ஆனால் அவர் சொல்கிறாரு, இப்படி அந்த மாதிரி அருவருப்புகளை கண்டு அந்த அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விடுகிறவர்கள், பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள். ஐயோ, ஜனம் இப்படி அழிந்து போகுதே. இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். ஏன்னா அவர் பார்த்த, எருசலேமே, எத்தனையோ முறை கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்வதை போல நான் உன்னை சேர்த்துக்கொள்ள உனக்கும் மனதில்லாமல் போயிற்று. அதனால தான் அவர் பார்த்து, எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அக்கிரமத்தினாலே நிறைந்திருக்கிற ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு, அதுவும் சொல்லப்படுதுங்க, பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களின் நெற்றியிலே அடையாளம் போடு. அப்படின்னா தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபம், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபம், அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது
ஜெபிக்கிறவர்கள் நெற்றியிலே கர்த்தர் அடையாளம் போட சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம நெற்றியில் அந்த அடையாளம் இருக்குமா? யாரெல்லாம் தேசத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் நெற்றியிலே அடையாளம் போட்டு என்று சொல்லுகிறார். அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. அதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது, ஆவியானவர் அதை கண்டுபிடிப்பார். என்ன சொல்ல போனால் பிசாசுக்கு அது தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வேறு அடையாளம் தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் என்ற அடையாளத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ கண்டிப்பாக ஜெபம் ரொம்ப முக்கியம். அதுவும் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம். அவனுடைய பெரிய கிருபையினால கொஞ்ச நாளாக ஒரு ஆன்லைன் ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. நான் அதில் இருக்கேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டால், அதில் சகோதரிகள் 5 மணிக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிறார்கள். கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேசத்திற்காக ஜெபிக்கும்போது நம்முடைய நெற்றியிலே தேவன் அடையாளத்தை போடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் ஜெபிக்கிற மனுஷன் இல்லை ஜெப வீரன் அல்ல ஜெப வீராங்கனை என்ற அடையாளத்தை போடுகிறார். இன்றைக்கி நம்ம நெத்தியில் அந்த அடையாளம் இருக்குமா? இல்லைன்னா என்ன நடக்கும்? வாசிங்க தொடர்ந்து வாசிங்க. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் போங்க, உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கவனிங்க தான் ரொம்ப முக்கியம். கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டவர்களையோ என்றால் கிட்டத்திலே போவாத. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெள்ளிக்கிழமையில உபவாசம் போட்டுங்க ஜெபிக்கிறோம். நான் சொன்னபடி தொடர்ந்து இந்த 3 பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஒரு மணி நேரம் இதுக்காக நம்ம செலவழித்த என்ன? எவ்வளவோ காரியங்களுக்காக நாம் செய்கிறோம்ல. தேவனுடைய ராஜ்யத்திற்காக அந்த ஒரு மணி நேரம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண, அப்போ நம்ம நெற்றியில் அடையாளம் போடப்படும் அல்லவா? அப்போ பின்னாடி வர அந்த தூதனுக்கு நம்ம மேலே என்ன இல்லை, அதிகாரம் கிடையாது, கிட்டத்தட்ட வரமாட்டான். அப்படி இல்லைன்னா நம்ம நெற்றியில் என்ன அடையாளம் இருந்தாலும் என்ன செய்வான்? வெட்டி கொண்டு போடுவான். அப்போ பாருங்கள், 3வது நமக்கு இருக்க வேண்டிய அடையாளம் 4வது நமக்கு இருக்க வேண்டிய அடையாளம் என்னென்னா ஜெப வீரன், ஜெபிக்கிறவன் என்ற அடையாளம். ஏசு அதான் சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து, 1 மணி நேரம் அட்லீஸ்ட் 1 hour. எனக்கு அருமையானவங்கள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் நேற்று இரவு நான் சில காணொலிகளை பார்க்கும்போது சவர் மோன்சி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இன்றைய விசுவாசிகளின் ஜெப நேரம் 90% 1/4 மணி நேரம் தானா. ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார். நம்ம ஜெப நேரம் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். ஆண்டவர் விரும்புகிறது அட்லீஸ்ட் 1 hour, 1 மணி நேரமாவது நீ விழித்திருந்து ஜெபம் செய்யக்கூடாதா? 1 மணி நேரமாவது. அப்போ அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிற செலவழிக்கிற 1 செகண்டு கூட வீணாக போகாதான். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ 4வது ஒரு அடையாளம் ஜெப வீரன் என்றார். ஜெபம் இல்லைன்னா நம்ம விசுவாசியாக இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, 5வதாக ஒரு காரியத்தை வாசித்து நம்ம முடிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார். இவ்விதமாய்
போதும். இது பாருங்க, என் நாமத்தை என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. விசுவாசிக்கிறவர்கள், அதாவது விசுவாசிகளுடைய அடையாளம். ஏன் கவனிக்கிறீங்க? விசுவாசிகளுடைய அடையாளம். விசுவாசி யாரெல்லாம் விசுவாசி? அல்லேலூயா. விசுவாசியாக இருக்கிறவர்களுடைய அடையாளம் என்னன்னு கேட்டால், முதல்ல என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அல்லேலூயா. துரத்துறோமா? துரத்த முடியுதா? எப்பயாவது பிசாசு துரத்திருக்கீங்களா? அல்லேலூயா. பிசாசு தானே நம்ம துரத்துறோம்? இல்லைங்க, நாம தான் துரத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ரெண்டாவதாக நவமான அந்நிய பாஷைகள். எத்தனை பேர் அபிஷேகத்தில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுறோம்? ஒருவேளை நீ அபிஷேகத்தில் நிறைந்திருக்கலாம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம், ஆனால் அந்நிய பாஷைகளை பேசுகிறோமா? ஏன்னா அந்நிய பாஷைகளை பேசுகிறான், தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அல்லேலூயா. அப்போது நவமான பாஷைகளை பேச அது ஒரு அடையாளம். அப்புறம் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது இருக்க அந்த அடையாளமெல்லாம் உண்மையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதை தான் சொல்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஒரு பெரிய அழைப்பு வேணா, அபிஷேகம்னா பெரிய அந்தெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட தகுதியெல்லாம் அங்கே சொல்லப்படலை. நீ விசுவாசித்தால் போதும், உன் மூலமாக இந்த கிரியெல்லாம் நடக்கும், இந்த அடையாளங்கள்லாம் நடக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ ஐந்தாவது இந்த அடையாளம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அடையாளமெல்லாம் நம்மக்கிட்ட இல்லைன்னா நாம் தேவனை விசுவாசிக்கவில்லை. இப்போ நம்ம கவனிக்கணும், தேவனை விசுவாசிக்கலைன்னா நித்தியத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதில் பங்கு பெறுவதற்கு நமக்கு இருக்க வேண்டிய 5 அடையாளங்கள், இதைத்தான் நம்ம இப்போ பார்த்தோம். முதலாவது ரட்சிப்பு என்ற அடையாளம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் உண்டாகிற ரட்சிப்பு என்ற அடையாளம். ரெண்டாவது ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதின் அடையாளம், அனுபவம். இது ஞானஸ்நானம் பெற்றது மட்டும் இல்லை, அது எடுத்துக்கிட்டால் அது மட்டும் இல்லை, அந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்கணும், அது நமக்கு அடையாளம். மூன்றாவது, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற அடையாளம். ஆராதனை ரொம்ப அடையாளம். நான்காவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெபம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், நெற்றியிலே அடையாளம் போடுகிற ஜெப வீரன் ஜெப வீராங்கனை என்ற அடையாளம் நமக்கு தேவை. ஐந்தாவது, நம் மூலமாக நடக்கிற கிரியைகள் அடையாளமாக இருக்கிறது. இந்த 5 அடையாளங்களை கர்த்தர் நமக்கு தரணும். அப்போ தான் பரலோகத்துக்கு நம்ம செய்ய முடியும். ஆண்டவர் ராஜ்யத்தில் ஆண்டு வரும்போது அவரோடு கூட கடந்து போக முடியும், எடுத்துக்கொள்ளப்படுவதில் பங்கடைய முடியும். ரொம்ப சிவியராக நான் சொல்கிறேன். இதெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக என்ன பண்ணாலும் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்தில் போக முடியாது, இயேசுவோடு கூட போக முடியாது. ஆகவே கடைசி நாட்களில் வந்திருக்கிற நாம், இதோ இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். பாடல் அழகாக பாடணும், மன்னனேசு வருகிறான் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறான் நீ ஆயத்தப்படு. அந்த ஆயத்தம் நமக்கு தேவைன்னு சொன்னால் இந்த 5 அனுபவங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஸ்தோத்திரம். விளையாட்டாகல்ல கவனிப்போம். இயேசு வரும்போது புத்தியுள்ள கன்னிகைகள் கடந்து போனார்கள், புத்தி இல்லாதவர்கள் கைவிடப்பட்டார்கள். இன்றைக்கி நாம் ஆண்டவரோடு கூட கடந்து போவோமா அல்லது கைவிடப்படுவோமா? இந்த 5 அனுபவங்கள் நமக்குள்ளே இருந்தால் ஆண்டவரோடு கூட கடந்து போக முடியும். இது இல்லைன்னா கைவிடப்படத்தான் முடியும். கொஞ்சம் யோசிங்க. இல்லாதவர்கள், ஆண்டவரே தயவு செய்து எனக்கு இது தாங்க, இந்த அனுபவங்கள் எனக்கு வேணும், எனக்கு தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறீர். உடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு தேவையான ஒரு 5 அடையாளங்களை எங்களுக்கு போதித்தீர். உடைய வார்த்தையின்படி இந்த அடையாளங்களை பெற்றுக்கொண்டு
உம்முடைய ராஜ்யத்திற்கு கடந்து போக மோடு கூட அந்த வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதில் பங்கு பெற கர்த்தாவே நீ இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு தடையாக எந்த காரியங்களும் இராதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுடைய சுயம் தடையாகிறாதபடி, எங்களுடைய பாவங்கள் தடையாயிராதபடி, என்னுடைய குடும்பம் தடையாயிராதபடி, மற்ற எந்த காரியங்களும் இதற்கு தடையாக இராதபடி கர்த்தர் முற்றிலுமாக எங்களை மீட்டுக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ராஜ்யத்தின் வல்லமையினாலே எங்களை நிரப்பும், இந்த அடையாளங்களினாலே எங்களை நிரப்பும். எல்லா எதிர் சக்திகளை கடிந்து நாங்கள் அப்புறப்படுத்துக்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். பலப்படுத்த ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும். நீரே நடத்தும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.